Let us continue oxygen family. இந்த oxygen familyல இருக்கக்கூடிய elements பார்க்கலாம். இதுல என்னென்ன elements இருக்குதுன்னா oxygen, sulfur, selenium, tellurium, polonium. இதுக்கு electronic configuration பார்க்கலாம். oxygenக்கு helium 2s2 2p4. sulfurக்கு neon 3s2 3p4. இப்போ செலினியம்க்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை நீங்க கொடுங்க. டெல்லூரியம்க்கு கிரிப்டான் 4d10 5s2 5p6. பொலோனியத்துக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை நீங்க கொடுங்க. ஸோ செலினியம்க்கும் பொலோனியத்துக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை நீங்க கொடுங்க. சரி, இப்போ இந்த ஃபேமிலியை என்ன குரூப்னு சொல்றோம்னா 6A குரூப் சொல்றோம். எதன் பிரகாரம்னா யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் 6A குரூப் சொல்றோம். அடுத்து IUPAC பிரகாரம் இதுக்கு குரூப் நம்பர் என்ன சொல்றோம்னா 16 சொல்றோம். இதனுடைய வேலன்சேஷன்ல பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால யூரோப்பியன்ல 6A சொன்னாங்க. ஆனா IUPACல 16 சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறோம். 10 ஆட் பண்ணிக்கிறோம். யாருக்கு 10 ஆட் பண்ணோம்னா இந்த P பிளாக் மட்டும் IUPAC குரூப் நம்பரை சொல்லும்போது நீங்க 10 ஆட் பண்ணணும். P பிளாக் மட்டும் IUPAC குரூப் நம்பரை சொல்லும்போது 10 ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேலன்சி எலக்ட்ரான்ஸோட இதனுடைய வேலன்சேஷன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதோட ஒரு 10 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா IUPAC குரூப் நம்பர் வரும். இது P பிளாக் மட்டும்தான். சரி, அதனால இதுக்கு என்ன சொல்றேன்னாக்கா IUPAC குரூப் நம்பர் 16 சொல்லியிருக்கோம். இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இங்க எழுதுற. இதுக்கு என்னன்னா ஆர்கான் 3d10 4s2 4p4 சொல்லிருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா xenon 4f14 5d10 6s2 6p4 சொல்லிருக்கீங்க எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். சரி, இப்போ இந்த ஆக்சிஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் என்னன்னு பேர் வைக்கிறாங்கன்னா சால்கோஜன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேருன்னா சால்கோஜன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. எதுக்காக இது சால்கோஜன்ஸ் சொன்னாங்கன்னா சால்கோஜன்ஸ் மீனிங் என்னன்னா ஓர் ஃபார்மிங். சால்கோஜன்ஸ்னா அதுக்கு மீனிங் வந்து ஓர் ஃபார்மிங். ஓர் ஃபார்மிங் ஏன் சொல்றாங்கன்னா நிறைய மினரல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஆக்சைடு ஃபார்ம்ல. ஆமடைட் ஓர் பாருங்க Fe2O3, மேக்னடைட் பாருங்க Fe3O4. இது போல நிறைய மினரல்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சைட்ஸா இருக்கு. அதே போல நிறைய மினரல்ஸ் வந்து சல்பைடா இருக்கும். கலினா PbS, ஜிங்க் பிளண்டி ZnS, அயன் பைரைட்ஸ் FeS2. இது போல நிறைய ஓர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் பாத்தீங்கன்னா சல்பைடா இருக்கு. சோ அதனால இந்த ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ் என்றதுனால இந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் சொல்றோம்னா சால்கோஜன்ஸ் பேர் சொல்றோம். இந்த எலிமெண்ட்ஸ் என்னன்னு கூப்பிடுறோம்னா சால்கோஜன்ஸ் கூப்பிடுறோம். சரி, அடுத்து இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து இதுல நான் மெட்டல்ஸ் எது மெட்டல்ஸ் எது அதை பார்க்கலாம். இதுல ஆக்சிஜனும் சல்பரும் நான் மெட்டல்ஸ் சொல்றோம். செலினியம் டெல்லூரியத்தை மெட்டலாய்ட்ஸ் சொல்றோம். பொலோனியத்தை ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆக்சிஜன் நார்மலா பாத்தீங்கன்னா கேஸா. சல்பர் எங்க கிடைக்குதுன்னா எர்த் கிரஸ்ட்ல சல்பர் பெட் இருக்குது. அந்த சல்பர் பெட்ல சல்பர் இருக்குது. அந்த சல்பர் எப்படி இருக்குன்னா சாலிடா இருக்கு. அதனால அந்த சல்பர் பெட்ல இருந்து அந்த சல்பரை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போர் போட்டு போயிட்டு சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து போர் போட்டு போயிட்டு அந்த சல்பர் பெட் இருக்கும் போரை போட்டு போயிடுவாங்க. போயிட்டு இங்க இருந்து
ஹாட் ஏரை பாஸ் பண்ணுவோம், ஹாட் பிளாஸ்ட் ஆஃப் ஏரை பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த ஹாட் பிளாஸ்ட் ஆஃப் ஏர்னால சல்பர் பெட்ல இருக்கக்கூடிய சல்பர் வந்து மெல்ட் ஆயிட்டு வேப்பரைஸ் ஆயிட்டு அந்த சல்பர் அப்படியே மேல வரும், இன்னொரு ஹோல் வழியா அப்படியே மேல வரும். இங்க இருந்து ஹாட் ஏரை பாஸ் பண்றதுனால நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால அந்த சல்பர் மெல்ட் ஆயிட்டு அப்படியே மேல வரும். சரி, சோ அப்படின்னா சல்பர் எப்படி இருக்குதுன்னா சாலிடா இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. சரி, சல்பர் வந்து சாலிடா இருக்குது, ஆக்சிஜன் வந்து கேஸா இருக்குது நார்மல் கண்டிஷன்ல ஏன்ட்டு பார்க்கலாம். இது வந்து கேஸ், இது வந்து சாலிட். எதனாலன்ட்டு பார்க்கலாம். நைட்ரஜன் ஃபேமிலியில எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும். நைட்ரஜன் ஃபேமிலியில என்ன சொன்னோம்னா நைட்ரஜன் வந்து கேஸா இருக்குது, பாஸ்பரஸ் வந்து சாலிடா இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன சொன்னோம்னா இதுக்கு சைஸ் கம்மியா இருக்குது, இதுக்கு சைஸ் அதிகமா இருக்குது. ஸோ இது பை பாண்டிங்க்கு போகுது, இது பை பாண்டிங்க்கு போறது இல்லை. இது பை பாண்டிங்க்கு போறதுனால இது இது போல எக்ஸிஸ்ட் ஆகுது. இது பை பாண்டிங்க்கு போகாதனால இது இப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆகுது, இது இப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இதனுடைய சைஸ் கம்மியா இருக்கனால வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது, அதனால கேஸா இருக்குது. இதனுடைய சைஸ் அதிகமா இருக்கனால வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, அதனால இது வந்து சாலிடா இருக்குது அப்படி நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் இங்கே ரீசனை சொல்ல போறோம். ஆக்சிஜன் வந்து கேஸா இருக்குது நார்மல் கண்டிஷன்ல, சல்பர் வந்து சாலிடா இருக்குது. ஏன்னா இதே இங்க என்ன ரீசன் கொடுத்தோமோ அதேதான். ஆக்சிஜன் ஆட்டம் அதனுடைய சைஸ் வந்து கம்மியா இருக்கு, சல்பர் ஆட்டம் அதனுடைய சைஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ இங்க பை பாண்டிங் லேட்டரல் ஓவர்லாப்பிங் டெண்டன்சி அதிகம், இங்க பை பாண்டிங் லேட்டரல் ஓவர்லாப்பிங் டெண்டன்சி கம்மி. இது லேட்டரல் ஓவர்லாப்பிங் நல்லா போகுது, இது லேட்டரல் ஓவர்லாப்பிங்க்கு சரியா போகல, அதனால சல்பர் வந்து பை பாண்டை ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்ல வரல, இங்க எலிமெண்ட்ல பை பாண்டை கொடுக்கல. சோ இங்க லேட்டரல் ஓவர்லாப்பிங் டெண்டன்சி கம்மியா இருக்குது, இங்க லேட்டரல் ஓவர்லாப்பிங் டெண்டன்சி அதிகமா இருக்கனால இது பை பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இது பை பாண்டை ஃபார்ம் பண்ணல. அதனால ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா O டபுள் பாண்ட் O இருக்குது, ஆனா சல்பர்ல S டபுள் பாண்ட் S கிடையாது. அப்படின்னா இந்த S2 எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையான்னா இருக்குது. எப்படின்னா வேப்பர் பேஸ்ல தான் இருக்குது, வேப்பர் பேஸ்ல இருக்கும், நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்காது, ஹை டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். இந்த சல்பரை ஹீட் பண்ணினே போனீங்கன்னா இது வேப்பரா மாறும், அப்போ அது டீகம்போஸ் ஆகிட்டு இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் கண்டிஷன்ல இது எக்ஸிஸ்ட் ஆகாது, ஹை டெம்பரேச்சர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, அப்போ இது வேப்பரா இருக்கு. ஆனா நார்மல் கண்டிஷன்ல சல்பர்னு பார்த்தா சாலிடா தான் இருக்கு. சரி, அப்போ இந்த ஆக்சிஜன் எப்படி O2 எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதே போலதான் சல்பரும் S2 எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுல வந்து S டபுள் பாண்ட் S தான் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது வந்து வேப்பர் பேஸ்ல ஹை டெம்பரேச்சர்ல அது போல பாசிபிலிட்டி இருக்குது நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த சல்பர் நார்மல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பை பாண்டை ஃபார்ம் பண்ணாதனால இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுனாக்கா இது போல எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 8 சல்பர் ஆட்டம்ஸ் இருக்கு, இங்க 2, இங்க 4, இங்க 6, இங்க 8 சல்பர் ஆட்டம்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா கிரவுன் ஷேப்ல இருக்கு, கிரவுன் ஷேப் அப்படியே தலையில மாட்டிக்குவாங்க பாருங்க கிரவுண்ட், அது போல அந்த ஷேப்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு சைஸ் கம்மியா இருக்கனால இது வீக் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குது, இது கொடுக்கக்கூடிய வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. இதுக்கு சைஸ் அதிகமா இருக்கனால இது கொடுக்கக்கூடிய வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது கேஸா இருக்குது, இது வந்து சாலிடா இருக்குதுன்னு சொல்றோம். நைட்ரஜன் ஃபேமிலியில எப்படி சொல்லுமோ அதே போலதான் இங்கே. இப்போ இந்த சல்பர் எப்படி சாலிடா இருக்குதோ அதே போலதான் ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் செலினியம், டெல்லூரியம், ஆக்சிஜன், பொலோனியம் எல்லாம் சாலிடா இருக்குது சொல்றோம். ஓகே, அப்போ இந்த ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சிஜன் வந்து கேஸா இருக்குது நார்மல் கண்டிஷன்ல, சல்பர் வந்து சாலிடா இருக்குது, ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸும் சாலிடா இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து
இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு நார்மல் கண்டிஷன்ல இது கேஸா இருக்குதுன்னும் போது இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நார்மல் கண்டிஷன்ல இது சாலிடா இருக்கும்போது இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதே ரீசன் தான் சொல்லலாம். இதுக்கு சைஸ் கம்மியா இருக்கிறதுனால வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, இதுக்கு சைஸ் அதிகமா இருக்கிறதுனால வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். சரி, அப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னாக்கா இந்த ஆக்சிஜனுக்கு கம்மியா இருக்குது, சல்பருக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னாக்கா அது ஆக்டா அட்டாமிக்கா இருக்கிறதுனால என்று சொல்றோம். இதே போலதான் பாயிலிங் பாயிண்டையும் சொல்ல வரும். பாயிலிங் பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு கம்மியா இருக்குது, சல்பருக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். கேட்டினேஷன்னா செல்ஃப் லிங்கேஜ். இது போல பாருங்க, சல்பர் ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி லிங்க் ஆயிருக்கு, எல்லாமே சல்பர் ஆட்டம்ஸ் தானே. இந்த செல்ஃப் லிங்கேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டினேஷன் சொல்லுவோம். கேட்டினேஷன் எதை பொறுத்து இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா இந்த சல்பர்ல இருந்து பொலோனியம் போகும்போது சைஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அப்போ செல்ஃப் லிங்கேஜ்க்கு அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங், அதாவது சல்பர் இன்னொரு சல்பரோட பாண்டிங்க்கு போகணும். சல்பர் பாண்ட் சல்பர், செலினியம் இன்னொரு செலினியத்தோட பாண்டிங் போகணும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா செல்ஃப் லிங்கேஜ் என்று சொல்லுவோம். இங்க தேர்ட் ஷெல்ல ஓவர்லாப்பிங் நடக்குது, இங்க ஃபோர்த் ஷெல்ல ஓவர்லாப்பிங் நடக்குது. அப்ப இங்க ஓவர்லாப்பிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அப்ப இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப டவுன் த குரூப் பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதனால கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். அப்போ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி யாருக்கு ஹையஸ்டா இருக்குதுன்னா சல்பருக்கு ஹையஸ்டா இருக்குது இந்த டவுன் த குரூப். ஆக்சிஜன் சல்பர்ல எக்ஸப்ஷனலா வரும், ஆக்சிஜனுக்கு கம்மியா இருக்கும் சல்பரை விட. அதுக்கு இந்த எவிடன்ஸ் இருக்கும், ஏன்னா இது ஆக்டாட்டாமிக் இருக்குது, ஆனா இது டையாட்டாமிக்கா தான் இருக்குது. ஆக்சிஜன் இன்னொன்னு காமிக்குது, ஓசோன் இருக்குது. அந்த ஓசோன்ல பாத்தீங்கன்னா ட்ரை அட்டாமிக் தான் வருது. ஓசோன்ல என்ன வருதுன்னா ட்ரை அட்டாமிக் தான் வருது நம்ம சொல்றோம். அப்ப யாருக்கு கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குது, சல்பருக்கு தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குது. ஏன் சல்பருக்கு கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குதுன்னா ஆக்சிஜன்ல வந்து இந்த லோன் பேர்ஸ் இடையில இருக்கக்கூடிய ரிபல்ஷனால இதுக்கு கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சோ அப்போ ஆக்சிஜன் சல்பர் எடுத்துக்கினா இது எக்ஸப்ஷனல் கேஸா இருக்குது, சல்பருக்கு தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஹையஸ்டா இருக்குது. அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலியில கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி மேக்சிமமா இருக்குது யாருக்குனாக்கா சல்பருக்கு தான் மேக்சிமமா இருக்குது, ஆக்சிஜனுக்கு கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்றோம். சரி, அப்போ மேக்ஸிமம் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆக்சிஜன் ஃபேமிலியில சல்பருக்கு தான் ஹையஸ்ட். இதே போலதான் நைட்ரஜன் ஃபேமிலியிலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா பாஸ்பரஸ்க்கு ஹையஸ்ட், நைட்ரஜனுக்கு கம்மின்னு சொல்லியிருக்கோம். இங்க எப்படி எக்ஸப்ஷனலா வருதோ அதே மாதிரிதான் நைட்ரஜன் ஃபேமிலியிலும் பாஸ்பரஸ்க்கு ஹையஸ்டா இருக்குது நைட்ரஜனை விட என்று நம்ம சொல்லியிருக்கோம். நைட்ரஜன் ஃபேமிலிக்கு முன்ன கார்பன் ஃபேமிலி இருக்குது. அந்த கார்பன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் வராது, கார்பனுக்கு தான் ஹையஸ்டா. சரி, அப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில கேட்டினேஷன்ல எப்படி எக்ஸப்ஷனல் கேஸ் வந்துச்சோ அதே போலதான் இந்த ஆக்சிஜன் ஃபேமிலியிலும் வரும் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. ஆனா கார்பன் ஃபேமிலியில அப்படி வரதில்லை, கார்பனுக்கு தான் ஹையஸ்டா இருக்குது. பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லயே எந்த எலிமெண்ட்டுக்கு கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா கார்பனுக்கு தான் ஹையஸ்டா இருக்கும். அதனாலதான் கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா கார்பன் கண்டிப்பா தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம கேட்டினேஷனை பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிக்கினா ஆக்டேட்டா காமிக்கும். அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிக்குதுன்னா அது வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா ஆக்சைடு. ஆக்சிஜன் கெயின் பண்ணிச்சுன்னா ஆக்சைடு O2-. சல்பருக்கு என்ன சொல்றோம், சல்பைடு. 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா சல்பைடு. செலினியம் 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா என்ன சொல்றோம்னா செலினைடு. அடுத்து டெல்லூரியம் 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா டெல்லூரைடு.
telluride. Polonium 2 electrons gain பண்ணிச்சுனா polonite అంటే நம்ம polonite అంటే அப்போ இந்த ஆக்சிஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா -2 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது. அடுத்து இது காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இது காமிக்கும் என்று நம்ம பார்க்க போறோம். இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுக்கலாம். வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ns2 np4 ns2 np4 ன்னு சொல்றோம். இப்போ இந்த nsல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, npல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கறனால இது வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கும். 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கறனால இந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங் வச்சுனா அப்போ +2 ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்கும். அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போலாம். எக்ஸைட்டட் ஸ்டேட் போனீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இந்த npல இருக்கக்கூடிய இந்த பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அன்பேரிங்க்கு போகும், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய nd-க்கு போகும். இப்போ பாத்தீங்கன்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னால 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். நார்மல் கோலன் பாண்ட்ஸ் 4 வரும். அப்போ இது கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் +4 ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த nsல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அன்பேரிங் வச்சுனா nsல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அன்பேரிங் வச்சுனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்போ 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அதனால +6 காமிக்கும் என்று சொல்றோம். சோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்ன சொல்லிருக்கோம்னா +2 +4 +6 என்று சொல்லிருக்கோம். இது வந்து ஜெனரலா காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்ன்றதுனால இப்படி நம்ம சொல்லிருக்கோம். இண்டிவிஜுவலா எலிமெண்ட்ஸ் எடுத்துனா அதர் ஆக்சிடேஷன் நம்பர்ஸும் பாசிபிலிட்டி இருக்குது. +1 பாசிபிலிட்டி இது போல அதர் ஆக்சிடேஷன் நம்பர்ஸும் இருக்குது என்று தெரியுது. ஜெனரலா நம்ம இங்க சொல்லிருக்கோம் +2 +4 +6. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இன்னட் பேர் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இந்த இன்னட் பேர் எஃபெக்ட எப்போ எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த p பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இன்னட் பேர் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இந்த p பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இன்னட் பேர் எஃபெக்ட் நம்ம எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலன்ஸ் ஷெல்ல இந்த 3d 4d 4f எல்லாம் வரதுனால, அதாவது வேலன்ஸ் ஷெல்ல d சப்ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து f சப்ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து அதனால இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் என்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா DOF போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கும். அது போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அன்பேரிங் டெண்டன்சி கம்மியாகும். இங்க அன்பேரிங் நடக்குது பாருங்க, இது கம்மியாகும். அதே மாதிரி இங்க அன்பேரிங் நடக்குது கம்மியாகும். டவுன் த குரூப் பாத்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட் என்ன ஆகும்னாக்கா அதனுடைய டெண்டன்சி அதிகமாகும். அதனால +6 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. +4 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. +6 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், +4 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் இன்னட் பேர் எஃபெக்ட்னால. இன்னட் பேர் எஃபெக்ட்னால இந்த ரெண்டுத்தினுடைய ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. டவுன் த குரூப் இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி அதிகமாகும். அதனால +6 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், +4 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா +6 ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா அன்பேரிங் டெண்டன்சி கம்மியாகும், அன்பேரிங் கம்மியாகும் இன்னட் பேர் எஃபெக்ட். அதே மாதிரி +4 டெண்டன்சியும் கம்மியாகுது, +4 ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட்னால இந்த அன்பேரிங் டெண்டன்சி கம்மியாகும். ஆனா இந்த +2 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். +2 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா +2க்கு வந்து இன்னட் பேர் எஃபெக்ட் தேவையில்லை. +2க்கு இன்னட் பேர் எஃபெக்ட் தேவையில்லை. அதனால வந்து ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகுது என்று நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்தோம், என்னன்னா -2 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த -2 ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் என்ன ஆகும் என்று பாத்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுறதுனால என்று சொல்றோம். சரி, அப்போ இந்த ஆக்சிஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஜெனரலா கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் -2 +2 +4 +6.
டவுன் த குரூப் அதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். இன் அடிஷன் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் கூட பாசிபிலிட்டி இருக்குது அன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கோவலன்ஸ். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் கிட்ட 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது வந்து 2 சிங்கிள் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இந்த ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கனால இந்த லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இது போல ஆக்சோனியம் அயானை கொடுக்குது. ஹைட்ரோனியம் அயான் இருக்கு, இதுக்கு நேம் சொல்றோம். இது H+ ஓட சேர்ந்துச்சுன்னா இப்படி கொடுக்கும். அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மேக்ஸிமம் எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் என்று நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சிஜனுடைய பீரியட் நம்பர் பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட், அதனால இதனுடைய வேலன்ஸ் ஷெல் பாத்தீங்கன்னா 2s254. இந்த இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கறனால இதால நார்மலா 2 சிங்கிள் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும், 2 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்னாவே நார்மலா அது எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணனும்னா 2 கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அடுத்து எப்போ 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணனும்னா இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணா 3rd கோவலன்ட் பாண்டுக்கு போகும். அடுத்து ஹைலி ரேர் கேசஸ்ல இந்த லோன் பேரையும் கான்ட்ரிபியூட் பண்ணும், அப்போ 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். சோ ஆக்சிஜன் மேக்ஸிமம் கோவலன்ஸ் எவ்வளவு ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா 4. எப்படின்னா இந்த 2 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் கொடுக்கும். இது டேட்டிவ் பாண்ட்ல டோனரா ஆக்ட் ஆகும், இது டேட்டிவ் பாண்ட ஃபார்ம் பண்ணும்போது டோனர் ஆக்ட் ஆகும். அப்போ 4 மேக்ஸிமம் கோவலன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரேர். அடுத்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடியது இங்க இந்த இடத்துல 3 பாண்ட்ஸ் கொடுத்துருக்கு, கோவலன்ஸ் 3. இது பாத்தீங்கன்னா ஜெனரலாவே இது மாதிரி வருது. ஜஸ்ட் இதுல HCl ஆட் பண்ணுங்க போதும், இது மாதிரி மாறி ஏதாவது ஒரு ஆசிட் எடுத்து இதுல ஆட் பண்ணுங்க, இது மாதிரி மாறிடும். அவ்வளவுதான். அப்போ கோவலன்ஸ் 3 ஜெனரலாவே காட்டுது என்று சொல்றோம். அடுத்து இந்த 2 பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கெமிக்கல் ரியாக்ஷன் போதுனாவே அது 2 சிங்கிள் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணிடணும். அவ்வளவுதான். கெமிக்கல் ரியாக்ஷன் போனா 2 சிங்கிள் பாண்ட்ஸ். இன்டர்மீடியேட்ல கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஜெனரலா கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுதுன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கோவலன்ஸ். சோ ஆக்சிஜனுக்கு கோவலன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா பாருங்க, என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. அங்க ஆக்சிஜன் வந்து எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு தான் கோவலன்ஸ் சொல்லுவாங்க. எந்த காம்பவுண்டையும் கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. மேக்ஸிமம் கோவலன்ஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு அப்படி கேக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 2 3 4 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஹைலி ரேர் அண்ட் 4. இப்ப ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, 0 1 2 3 அப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆப்ஷன் என்ன பண்ணணும், 3. வேற வழி கிடையாது. ஆனா இதே மாதிரி நைட்ரஜன் ஃபேமிலில ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நைட்ரஜன் எடுத்தோம்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லும் செகண்ட் ஷெல் தான் 2s2p3 இருக்கு. அதுல மேக்ஸிமம் கோவலன்ஸ் அப்படியே 4ன்னு சொல்லிடலாம். ஆனா அது போல இந்த ஆக்சிஜன்ல சொல்ல முடியாது. மேக்ஸிமம் கோவலன்ஸ் அப்படியே 4ன்னு சொல்லிட முடியும். சரி, அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலில ஆக்சிஜனுக்கு மேக்ஸிமம் கோவலன்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த क्वेश्चनல அந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சரை சொல்லணும் அப்படின்றது தெரியும். சரி, அடுத்து சல்பர் எடுத்துக்கலாம். இந்த சல்பருக்கு கோவலன்ஸ் என்ன வரும் என்று பார்க்கலாம். சல்பர்னாவே உங்களுக்கு உடனே கவனம் வந்துடும், SF6 உங்களுக்கு கவனம் வந்துடும். SF6ல உங்களுக்கு தெரியும் சல்பருக்கும் ஃப்ளூரினுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்னு. 6 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 6 பாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுது. அப்படின்னா இந்த சல்பர் என்ன கோவலன்ஸ் காமிக்குதுன்னா 6 கோவலன்ஸ் 6 காமிக்குது என்று சொல்றோம்.
சல்பர் வந்து கோவலன்சி 6 காமிக்குதுன்னு நம்ம சொல்றோம். கோவலன்சி 7 காமிக்குமா? ஏன்னா இந்த சல்பர்னுடைய வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்ல, கோவலன்சி 7 காமிக்குமான்னா அது வந்து சொல்ல முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த SR6 வந்து ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது. ஏன் ஹைட்ராலிசிஸ் போகல அன்ட்டு பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலா